ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபன வான் அலைகளிலே நாம் இப்பொழுது சிறப்பு நேர்காணல் ஒன்றிலே இணைந்திருக்கின்றோம். அயலக தமிழர்கள் காலாகாலமாக தமிழை எப்படி போற்றி பாதுகாக்கின்றார்கள், அடுத்த தலைமுறைக்கும் எடுத்துச் செல்கின்றார்கள் என்பதை நாம் அவ்வப்போது பல அறிஞர்களோடு பேட்டி வழியாக தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். அந்த வகையிலே ஆஸ்திரேலியாவுக்கு மிக அண்மித்த சிங்கப்பூர் நாட்டிலிருந்து 3 தமிழ் அறிஞர்கள் இப்பொழுது இந்த நேர்காணலுக்காக வந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்கள் மூவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி பிரபா. பெயர் அழகிய பாண்டியன். நீங்க சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்லணும்னா, நான் பட்டம் வாங்கினது கணினி அறிவியல்ல. ஆனா என்னோட பணிக்காலம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 75 விழுக்காடு என்னோட பணிக்காலம் முழுவதும் தமிழ் சார்ந்த துறைகளிலேயே செலவழித்திருக்கிறேன். நான் சிங்கப்பூர் வானொலி ஒலி 96.8 தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறேன். அதற்கு முன்னால் செய்தி வாசிப்பாளராக சிங்கப்பூர் தொலைக்காட்சியில் பணியாற்றி இருக்கின்றேன். பின்னர் ரிப்பப்ளிக் பாலிடெக்னிக்ல ஒரு 6 ஆண்டுகள் கல்வியாளராக இருந்த பிறகு தமிழ் முரசில் துணை ஆசிரியராக ஒரு 6 ஆண்டுகள் இருந்தேன். இவை எல்லாமே தமிழ் சார்ந்த பணிகள். இப்பொழுது கடந்த ஒரு 8 ஆண்டுகளாக சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியத்தின் தமிழ் மொழி சேவைகள் பிரிவுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றேன். பிரபா, அதுதான் என்னுடைய பின்னணி. அருமை. அடுத்ததாக என்னுடைய அன்புக்குரிய அருண் மகன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி. எனக்கும் எனக்கும் பாண்டியனுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்னுடைய தொழில் தொடக்கம் வானொலி தொலைக்காட்சியில் தான். 1970கள் முழுக்க நான் சிங்கப்பூர் தொலைக்காட்சியில் இருந்தேன். அப்போ ரேடியோ டெலிவிஷன் சிங்கப்பூர் என்று சொல்வார்கள். அதற்கு 10 ஆண்டுகள் கழித்து நான் தனியார் துறைக்கு போய்விட்டேன். மொபைல் கார்பரேஷனில் இருந்தேன். அதற்கு 10 ஆண்டுகள் பிறகு கடந்த 34 ஆண்டுகளாக நான் கொள்கை ஆய்வியல் கழகம் என்ற ஒரு சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஒரு ஆய்வு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். அதில் தான் இப்போ தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தொழில் வகையில் எனக்கும் தமிழுக்கும் தொடர்பு ரொம்ப ரொம்ப குறைவு. என்னுடைய தொழிலுக்கு நான் ஆய்வாளனாக இருக்கும் பொழுது தமிழை பயன்படுத்துகிறதோ பேசுவதோ எழுதுறதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நான் தமிழனாக பிறந்ததால் எனக்கு தமிழ் மேல ஒரு பெரிய காதல் உண்டு. அதோட நான் தமிழன் என்ற முறையில் என்னுடைய சமூகத்துக்கு என்னால் முடிந்த அளவு தொண்டு செய்யணும் என்பதற்காகத்தான் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பலவிதமான தமிழ் தொடர்பான திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றேன். அருமை. அடுத்ததாக அன்புக்குரிய நீலகண்டன் சிவானந்தம் அவர்களே, நீங்கள் சொல்லுங்க உங்களை பற்றி. நன்றி பிரபா. நான் தமிழ்நாட்டில் பிறந்தவன். அங்கதான் நான் படிச்சது. நான் ஒரு பொறியாளர். எங்க படிப்பினாலையும் பயிற்சினாலையும் பொறியாளர். பிறகு சிங்கப்பூருக்கு நான் வேலை செய்யறதுக்காக வந்தேன் ஒரு 20 ஆண்டுக்கு முன்னாடி. வந்த இடத்தில் சிங்கப்பூரில் நீங்க சொன்னது போல தமிழ் என்னை ரொம்ப கவர்ந்தது. சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியத்துலதான் எனக்கு தமிழுடைய அந்த பயன்பாடு அதிகரிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நான் வாசிச்சிருக்கேன், ஊர்ல வாசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இங்க நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதை பத்தி எழுதணும்னு ஆரம்பிச்சேன். அந்த சமயத்துல தி ஸ்வாங்மூன் டைம்ஸ் அப்படின்னு அது பேர் ஆங்கிலத்துல இருந்தாலும் அது தமிழ் பத்திரிகை தான். அந்த மாத இதழ் இங்க தொடங்கினாங்க. அதுல நான் பணி செஞ்சேன். அதுல தொடர்ந்து கட்டுரைகள் எழுதினேன். அதுல ஆசிரியர் குழுலையும் வேலை செஞ்சேன். அதே காலகட்டத்துல திரு அருணோடையும் அழகிய பாண்டியனோடையும் எனக்கு அறிமுகம் கிடைச்சது. கடந்த 10 ஆண்டு காலமா பல்வேறு திட்டங்களை நாங்க முன்பெருமை இணைந்து வேலை செஞ்சிட்டோம். இப்போ தொழில் எனக்கு இன்னமும் பொறியாளர் தான். ஆனா என்னுடைய மனது பூரா இந்த தமிழ் உலகத்துல. சிங்கப்பூருடைய 200 வருட கால தமிழருடைய பண்பாடு, வரலாறு, அறிவியல் எல்லாம் சார்ந்த ஒரு திரட்டை, ஒரு கலைக்களஞ்சியத்தை வெளியிட்டிருக்கின்றீர்கள். ஒரு பெருமைக்குரிய விஷயம் சொல்லுங்களேன். எனக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. சிங்கப்பூரை பற்றிய ஒரு என்சைக்ளோபீடியா தயாரித்தார்கள். அதற்கு என்னுடைய தலைவர் பேராசிரியர் டாமிகோ முதன்மை ஆசிரியராக இருந்தார். அந்த ஆசிரியர் ஆலோசனை குழுவில் எனக்கு இடம் இருந்தது. அவரோடு ஒரு 3 ஆண்டுகள் அந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்குவதில் எனக்கு பயிற்சி இருந்தது.
அதோடு அது முழுக்க முழுக்க வல்லுநர்களால் எழுதப்பட்ட கலைக்களஞ்சியம். அதை உருவாக்கிய நிறுவனம் ஒரு ப்ரொஃபஷனல் பப்ளிஷிங் ஹவுஸ். அவர்கள் இது போன்ற பெரும் புத்தகங்களை வெளியிடுவதில் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த தருணத்தில் தான் எனக்கு ஒரு யோசனை தோன்றியது, நம் சிங்கப்பூர் தமிழர்களை மட்டும் பற்றி ஒரு கலைக்களஞ்சியம் தயாரித்தால் என்ன என்று. அந்த கனவு நனவாவதற்கு 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் என்னுடைய வேலைகளினால் என்னால் அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதை எப்படியாவது செய்து முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் களத்தில் இறங்கினேன். இன்னொன்று, நாங்கள் இந்த நாட்டில் தமிழர்களுடைய வரலாறு தொடர்பு அறாத வரலாறு 200 ஆண்டு காலமாக இருக்கிறது. அதற்கு முன்னாலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சிங்கப்பூர் தீவில் தமிழர்களுடைய தடயம் 1-2 விட்டு போயிருக்கிறார்கள் என்ற ஒரு ஊகம் இப்போது இருக்கிறது. இங்கே ஒரு பெரிய பாறாங்கல், சிங்கப்பூர் கல் என்ற பெயர், அதை பற்றியும் கலைக்களஞ்சியத்தில் குறித்திருக்கின்றோம். ஆக நமக்கு தொடர்பு மிக மிக நெடிய தொடர்பு இருக்கிறது. ஆனால் இந்த 200 ஆண்டு காலத்தில் நாம் தொடர்ந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தமிழர்களை பற்றி ஒரு முழுமையான வரலாறு இன்று வரை எழுதப்படவில்லை. அவ்வப்போது சிறு சிறு பகுதிகளாக சில பேர் எழுதியிருக்கின்றார்கள். இன்னொன்று, சிங்கப்பூர் வரலாற்றை இன்று ஒரு நிபுணத்துவ முறையில் எழுத வேண்டும் என்றால் அதற்கான போதிய நிபுணத்துவம் நம்மிடம் இன்று இல்லை. ஒரு சிலர் தான் அந்த துறையில் ஈடுபட்டு ஒரு டொமைன் எக்ஸ்பர்ட் என்று சொல்லுகின்ற அளவுக்கு வளர்ந்திருக்கின்றார்கள். அவர்களை வைத்து ஒரு கலைக்களஞ்சியத்தை உருவாக்க முடியாது. எனவே நாங்கள் என்ன முடிவு செய்தோம், இது வல்லுநர்களின் கலைக்களஞ்சியமாக இல்லாமல் ஒரு சமுதாயம் தானே உருவாக்கிய, தன்னை பற்றி தானே உருவாக்கிய ஒரு கலைக்களஞ்சியமாக இருந்தால் அதில் என்ன தவறு என்று கேட்டுக்கொண்டு, ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் this is an encyclopedia of the community by the community என்று சொல்ல முடியாது. ஆனாலும் அது உன்னதமான கலைக்களஞ்சியமாக இல்லாவிட்டாலும் ஓரளவு நல்ல கலைக்களஞ்சியமாக இருந்தாலே அது ஒரு அருமையான தொடக்கம் என்று பலரும் கருதினார்கள். ஆகவே இந்த கலைக்களஞ்சியம் எங்களுடைய வரலாற்றையும் வாழ்வையும் சொல்லுகின்ற போது இது ஒரு தொடக்கம்தான். இதுதான் அறுதியிட்டு கூறக்கூடிய வரலாறு இல்லை இது. ஆனால் இந்த தொடக்கத்தின் மூலம் நாங்கள் என்றோ ஒரு நாள் ஒரு முழுமையான வரலாற்றை எழுதிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த கம்யூனிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி பை த கம்யூனிட்டி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு வேறுபாடு. மற்ற பல பெரும் கலைக்களஞ்சியங்கள் எல்லாமே பிரிட்டானிக்கா இருக்கு. அது நிபுணர்களால் எழுதப்பட்ட கலைக்களஞ்சியம். இதை மனதில் கொள்ள வேண்டும். இன்னொரு பெரிய முடிவு என்ன செய்தோம், அந்த கலைக்களஞ்சியங்கள் போல் நூல் வடிவத்தில் வெளியிடாமல் இதை ஒரு மின்தளத்தில் வெளியிட்டால் யாரும் எங்கே இருந்தும் எப்போது வேண்டுமானாலும் இலவசமாக படிக்கலாம், பார்க்கலாம் என்பதால் அந்த காரணத்தை கொண்டுதான் நாங்கள் தேசிய நூலக வாரியத்தை அணுகினோம். ஏன்னா அவர்களிடம்தான் அவர்களுக்கு தான் அந்த திறமையும் அதற்கேற்ற வசதிகளும் அவர்களும் இயல்பாகவே இருக்கின்றன. எனவே அவர்களை அணுகிய போது அவர்கள் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் இதுவரை இது போன்ற ஒரு திட்டத்தை யாருமே செய்ததில்லை. இருப்பினும் எங்கள் மேல் உள்ள நம்பிக்கையால் தேசிய நூலக வாரியம் உடனடியாக அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பே நாங்கள் இதை ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மையத்தை தொடங்கினோம். எங்களுடைய அடிப்படை நோக்கம் என்னவென்றால், சிங்கப்பூரை பற்றி எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் இது பல்லின சமுதாயம் என்பது. ஆனால் என்னை பொறுத்த மட்டிலும் நாம் பல்லின சமுதாயங்களாக இருக்கின்றோம். சமுதாயங்களாக இருக்கின்றோம். அது ஆங்கிலத்தில் சொல்வது என்றால் சைலோ, ஒவ்வொருத்தரும் ஒரு கிணத்துக்குள்ளே. இந்த கிணறுகளுக்கு இடையே பாலங்களை அமைக்க வேண்டும், பண்பாடுகளுக்கு இடையே பாலங்களை அமைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிப்பாட்டோடு
இந்த மையத்தை நாங்கள் உருவாக்கினோம். பாலங்கள் கட்டுவதுதான் எங்களுடைய வேலை. இந்த கலைக்களஞ்சியமும் அது ஒரு பாலம் தான். ஏனென்றால் இது தமிழர்களுக்காக மட்டுமென்றால் தமிழிலேயே செய்துவிட்டு போய்விடலாம். இது ஆங்கிலத்தில் கட்டாக்கட்டியாக ஆங்கிலம் தமிழ் இரண்டுமே இந்த கலைக்களஞ்சியத்தின் மொழிகள். இந்த ஆங்கிலம் மூலமாக தமிழர் அல்லாத இந்தியர்கள், இந்தியர் அல்லாத மற்ற இனத்தினர் அத்தனை சிங்கப்பூர்களுக்கு அப்பால் மற்றவர்கள் சிங்கப்பூர் தமிழரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்பதால் தான் எங்கள் மையமும் இந்த தேசிய நூலக வாரியமும் ஒன்றிணைந்து இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கி இருக்கிறது. பாருங்கள், இதுதான் என்னுடைய பாருங்க. இந்த நூலை வெளியிடுவதற்கு 2 மில்லியன் வெள்ளிகளுக்கு மேல் செலவானது. இந்த நூலை வாங்குவதற்கு 200 வெள்ளிக்கு மேல். 2வது பதிப்பு கூட வரல. ஆகையினால இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு நீண்ட காலமாக இருந்ததுனாலதான் எடுத்த எடுப்பிலேயே நான் முதல்ல அதை முடிவு பண்ணிட்டேன். இவர்கள் எல்லாரையும் கூட்டுவதற்கு முன்பாகவே இது மின் வடிவத்தில் இருந்தால்தான் பலருக்கும் போய் சேரும் என்ற. இப்போ இதுல நம்ம வந்து இப்போதைக்கு 10 பிரிவுகள் இருக்கு இந்த கலைக்களஞ்சியத்துல. இப்போ தமிழ் சிங்கப்பூரை பொறுத்தவரை ஆளுமைகளை பற்றி தொடர்ந்து பல தொகுப்புகள் வந்துள்ளன. கடந்த ஒரு 100 ஆண்டு காலமாகவே சொல்லலாம். பல்வேறு தொகுப்புகள் தொடர்ந்து ஆளுமைகளை பற்றி வந்துள்ளன. அதனால பொதுவாக இருக்கக்கூடிய பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மன பின்பம் என்னவென்றால் கலைக்களஞ்சியம் என்பதும் ஒரு ஆளுமைகளுடைய தொகுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அது இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் இடத்தெல்லாம் வலியுறுத்தி வருகிறோம். 10 பிரிவுகள் இருக்கு. அந்த 10ல் ஒரு பிரிவாக ஆளுமைகளை பற்றிய பதிவுகளும் இருக்கு. ஒரு சமூக வரலாறு என்பது கண்டிப்பாக ஆளுமைகளை உள்ளடக்கியது தான். ஆனா அது மட்டுமே கலைக்களஞ்சியம் அல்ல. இப்போ இருக்கக்கூடிய இந்த 10 பிரிவுகள்ல எடுத்துக்காட்டாக கலைகள், விளையாட்டு, அரசியல், சமயம், கல்வி, இப்படி 10 பிரிவுகள் இருக்கு. இதை நாங்க முதல்ல ஓரளவுக்கு முடிவு செஞ்சுக்கிட்டோம் அந்த பிரிவுகளை. அதன் பிறகு ஒவ்வொரு பிரிவுலையும் எந்த அடிப்படையில் நம்ம சேர்ப்பது, எந்த ஒரு பதிவு உருவாக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏதாவது ஒரு வகை வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக ஒன்றை சேர்க்க முடியாது, எனக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக ஒன்றை விட்டுவிடவும் கூடாது. ஆகவே ஒரு புறவயமான அடிப்படை இலக்கணத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், விடுதியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்க பேசி ஒரு முடிவு செஞ்சோம். அதுல இது முதல் கட்டமாக இப்பதான் வெளியிட போறோம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இது வந்து கேள்விக்கு உட்படுத்தப்படாது. இதை கேட்டால் இது சேர்க்க வேண்டியதுதான் என்று பலரும் ஒப்புக்கொள்வார்கள் என்று எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் உத்தேசிக்கக்கூடிய விதிகளை வைத்துக்கணும். எடுத்துக்காட்டாக இப்ப சிங்கப்பூரில் ஒரு இலக்கிய ஆளுமைகள் என்றால் கலாச்சார பதக்கம் என்பது இங்க மிக உயரிய விருது. அதற்கு அடுத்த நிலையில் சிங்கப்பூர் இலக்கிய பரிசு என்பதை சொல்லலாம். ஆக இந்த விருதுகளை பரிசுகளை பெற்றவர்களை நம்ம முதல் சேர்க்கலாம் இந்த வகையில் என்று நாங்கள் முடிவு செய்து கொண்டோம். அது போல இப்போ ஒரு சிங்கப்பூரில் நிறைய உணவகங்கள் இருக்கு. சிங்கப்பூர் உணவுகள் மிக பிரபலமானவை. அதை நம்ம என்ன ஒரு வகை எப்படி ஒரு விதியை வச்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட கால அளவு, ஒரு 50 ஆண்டுகள் இந்த உணவகங்கள் தொடர்ந்து இயங்கி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கிட்டோம். ஆனா அதே சமயம் இப்ப புதிதா வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் நல்ல ஒரு புத்தாக்கம் உள்ள முறையில உணவுகளை செஞ்சிருக்கலாம். அப்ப இந்த விதியை அவங்கள விட்டுறக்கூடாதுங்கிறதுனால அதையும் ஒரு விதியா சேர்த்துக்கிட்டோம். ஒன்று நீண்ட காலம் செயல்பட்டு இருக்கணும், அல்லது புத்தாக்கம் உள்ள வகையில ஏதாவது ஒரு முயற்சிகளை செஞ்சிருக்கணும் தமிழ் உணவுல அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு பிரிவுலையும் யோசிச்சு அந்த விதிகளை முதல்ல உருவாக்கணும். அப்புறம் அந்த விதிகளுக்கு உள்பட்டு எந்தெந்த அமைப்புகள், ஆளுமைகள், நிறுவனங்கள், தளங்கள் இதெல்லாம் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பட்டியலிட்டுக்கிட்டோம். பட்டியலிட்டு கிட்டத்தட்ட ஒரு 800 பெயர்கள் அதுல வந்துருச்சு. 800 விஷயங்களை பத்தி நாங்க எழுத வேண்டியது இருந்தது. அதை நாங்க ஒரு 500ஆவது நம்ம செய்யணும் அந்த முதல் வெளியீட்டுக்கு அப்படின்னு இலக்கு வைத்து கடைசியாக 400ல் நின்றோம். ஆனாலும் இப்ப தொடர்ந்து எங்ககிட்ட அந்த பட்டியல் இருக்கிறதுனால தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே போகலாம். இப்ப அந்த மின் வளத்துல இருக்கக்கூடிய இன்னொரு வசதியாக நான் அதை சுட்டி காட்ட விரும்புறேன். அது வந்து இங்கதான் நின்ற ஒரு அச்சு புத்தகம் போல இதோட 1000 பக்கத்தோட முடிந்து விடுகிற கதை அல்ல. அதை நம்ம தொடர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்கு. அப்படி என்றால் இப்படியான அந்த தேடல், அதாவது இப்படியான தகவல்களை திரட்டி தொகுப்பது என்பது ஒரு சில மனிதர்களால் சாத்தியப்படாது. அதற்கான ஒரு அமைப்போ அல்லது குழுவோ எப்படி செயற்பட்டது? இது நான் முதல்ல சொன்ன மாதிரி சமூகமே எழுதுகின்ற கதை என்பதால் நாங்கள் சமூக அமைப்புகளை அணுகி
தலைமைத்துவத்தை அணுகி இது மாதிரி ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட போகின்றோம். உங்களுடைய அமைப்பை பற்றி அடிப்படை விஷயங்களை, இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் இப்பவே சொல்லிடுறேன். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பிரிட்டானிக்கா நிபுணர்களால் எழுதப்பட்டதோடு இல்லை, அது கிட்டத்தட்ட அந்த பொருளை பற்றி ஒரு முழுமையான முழுக்க இல்லைனாலும் ஓரளவு ஒரு முழுமையான செய்தியை தரும். எங்களுடைய கலைக்களஞ்சிய பதிவுகள், அது ஆங்கிலத்தில் சொல்றேன்னா, இட்ஸ் நாட் த லாஸ்ட் வேர்ட் பட் த ஃபர்ஸ்ட் வேர்ட். அதை பற்றிய ஒரு அறிமுகம், அந்த பொருளை பற்றிய ஒரு அறிமுகம் தான் நாங்கள் செய்ய நினைக்கின்றோம். அந்த அறிமுகத்திற்கு கீழே அதை பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு மேற்கோள் நூல்களையும் இணைப்புகளையும் தந்திருக்கின்றோம். அதற்கு மேலாக தேசிய நூலக வாரியத்தோடு இணைந்து இதை செய்வதால் அவர்களிடமே இருக்கின்ற தகவல்கள், அந்த பொருளை பற்றி அவர்கள் வேறு சேர்க்கைகளில் வைத்திருப்பார்கள். அந்த தகவல்களும் இந்த பதிவை படிப்பவர்களுக்கு முன்னால் நிற்கும், அந்த இணைப்புகள் நிற்கும். இது ஒரு நூல் அச்சு வடிவத்தில் இது சாத்தியமில்லை, இங்கே அது பண்ண முடிகிறது. ஆனால் அதிகமாக வலியுறுத்த விரும்புவது இது அறிமுகம் என்பதுதான். எனவே நாங்கள் எல்லாரிடமும் கேட்டது அடிப்படை செய்திகளை மட்டும், பேசிக் அண்ட் ஃபேக்சுவல். ஒரு பிஆர் ரிலீஸ் மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுடைய உன்னதமான பிரதாபங்களை எல்லாம் சொல்லாம என்ன நடந்தது, யார், அதுலேயும் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் வழிபாட்டு தலங்களை பொறுத்த மட்டிலும் எப்போது எதற்காக யாரால் தோற்றுவிக்கப்பட்டது, இதுதான் என்னுடைய அடிப்படை. எப்போது தோன்றியது, எதற்காக தோன்றியது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது. உள்ள அமைப்புகள் இன்றைக்கு தலைவர்களாக இருக்கிறவர்களை பற்றி நாங்கள் குறிப்பிடவில்லை. அதை தொடக்கி வைத்த தலைவர்கள் யார் என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்து வருகிறது. இன்றைய தலைவர்களை பற்றியும் இன்றைய நடவடிக்கைகளை பற்றியும் அவருடைய மின்தளத்தில் யார் வேண்டுமானாலும் போய் பார்த்துக் கொள்ளலாம். அதையும் அந்த மின்தளத்தையும் இங்கே அந்த இணைப்பை இங்கே கொடுத்திருக்கின்றோம். எனவே இந்த மாதிரி பல்வேறு பொருள்களை பற்றி பேசும் பொழுது அமைப்புகளுடைய தொடர்பும் ஆதரவும் எங்களுக்கு மிக முக்கியமாக இருந்தது. சில பதிவுகளை பொறுத்த மட்டிலும் நாங்களே சிலரை தேடி, அவர்கள் அந்த துறையில் ஒரு வல்லுநராகவோ அல்லது ஆழ்ந்த அனுபவம் உள்ளவராக இருந்தால் அவரை அணுகி நீங்களே ஒரு முதல் தரவை எழுதி கொடுங்கள் என்று சொன்னோம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கின்றேன். சிங்கப்பூர் தமிழ் பள்ளிகள் 1800 பிற்பகுதிகளிலிருந்து இருக்கின்றது. ஆனால் அதை பற்றி ஒரு முழுமையான வரலாறு இன்னை வரைக்கும் எழுதப்படவில்லை. ஆகையினால் நாங்கள் தமிழ் பள்ளிகள் அனைத்தையும் பதிவு செய்து விட வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு பெரிய பேராசைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்களை ஒவ்வொரு பள்ளியும் பற்றி முழுமையான தகவல் இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பள்ளிகளை பற்றி போதுமான தகவல்கள் இருக்கின்றன, வேறு சில பள்ளிகள் பேர் தான் தெரிந்திருக்கிறது. அந்த பதிவை போய் பார்த்தீர்களேயானால் அதன் முகப்பிலேயே நாங்கள் கேட்டிருக்கின்றோம், இது முழுமையான பதிவு இல்லை, இன்னும் உங்களிடம் செய்தி இருந்தால் அன்பு கூர்ந்து எங்களுக்கு அனுப்பி வையுங்கள் என்று. இந்த எடுத்துக்காட்டை எதற்காக சொல்கின்றேன் என்றால், எங்களுடைய பதிவுகள் லாஸ்ட் வேர்ட் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான். இது வளர்ந்து கொண்டே போகும். இந்த கலைக்களஞ்சியம் வாழும் கலைக்களஞ்சியமாக இருப்பதால் அது வளர்ந்து கொண்டே போகும் என்பது ஒன்று. புதிய பொருள்களை சேர்த்துக் கொள்ளலாம், இருக்கின்ற பொருள்களை இன்னும் விரிவாக்கலாம், எல்லாவற்றுக்கும் மேலாக தவறுகளை உடனே திருத்திக் கொள்ளலாம். இப்போ ஒரு வாரத்திலேயே ஓரிருவர் எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு 1935 அன்று 1936 என்று. அது தேசிய நூலக வாரியத்தின் உதவியினால் உடனடியாக நாங்கள் திருத்திக் கொள்ள முடிகின்றது. ஆகையினால இது ஒரு பெரிய கூட்டு முயற்சி. நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற எங்களுடைய தாரக மந்திரம் என்னவென்றால், ஊர் கூடி இழுக்கின்ற தேர் இது என்பதுதான். அதுல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பாவித்திருந்தீர்கள், ஒரு வாழும் களஞ்சியம் அல்லது ஒரு ஆவணம் என்று. ஒரு பொருத்தமான ஒரு சொல்லாடல். ஏனென்றால் அது இப்படியோ வளர்ந்து கொண்டே இருக்கும், மாற்றங்களும் சேர்க்கைகளும் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் சிவாவைத்தான் நான் உதாரணப்படுத்தி பாண்டியன் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். சிவா 2000க்கு பிறகு சிங்கப்பூருக்கு வந்தவர். ஆனால் அவருடைய அந்த அனுபவத்திலே அவர் புத்தகம் என்று எழுதும் பொழுது சிங்கப்பூர் வாழ்வியல் அறிஞர்களை பற்றியெல்லாம் படித்து எழுதியிருக்கிறார்.
கண்டிப்பாக சிங்கப்பூருடைய தேசிய நூலகம் அதனுடைய செயற்பாட்டின் வழியாக அவர் புத்தகங்களை எடுத்திருப்பார் என்று நான் ஊகிக்கின்றேன். இப்படியான இந்த கலக்களஞ்சியத்திற்கும் நூலகத்தினுடைய செயற்பாடு என்பது மிக மிக உன்னதமாகவும் அதாவது கருத்துக்களை உறுதியாகவும் செம்மையாகவும் கொடுப்பதிலே அது ஒரு பெரு பலமாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். பிரபா, நீங்க சொன்ன மாதிரி சிவா 2000க்கு பிறகு இங்க வந்தவர் தான். ஆனா அவரை பத்தி குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, அருணை பத்தி சொல்லணும்னா, நான் எப்போதுமே சொல்லுவேன், காற்றுக்கு கூட வலிக்காத மாதிரி பேசக்கூடியவர். அவரோட தமிழை கேட்டா ரொம்ப இனிமையா இருக்கு. என்னோட மனைவி கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அது அருணோட தனிச்சிறப்பு. சிவானந்தத்தை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரியான ஒரு ஒராஷியஸ் ரீடர்னு சொல்லுவாங்க. வாசிக்கிறதுல அவர் அப்படியே வாசிச்சு தள்ளுவாரு. எப்படி அவரால் இவ்வளவு வாசிக்க முடியுது, எப்படி இவ்வளவு எழுத முடியும், நான் ரொம்ப நேரம் மலைச்சு போயிருக்கிறேன். அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. இதெல்லாம் அவரோட அந்த வாசிப்பின் பலனாகத்தான் இந்த கலைக்களஞ்சியத்தில் அவர் ஒரு துணை ஆசிரியராக சேர்ந்த பொழுது அவர் அளித்திருக்கும் பங்கு மிக மிக பெரியது. ஆராய்ச்சியை பொறுத்த மட்டிலும் சரி, ஒரு கருத்தை சரிபார்ப்பதிலும் சரி, அவருக்கு இருக்க அந்த அவ்வளவு அகலமாக அவர் வாசித்திருப்பதால் எங்களுக்கே தெரியாத, நான் சிங்கப்பூர்ல தான் பிறந்து வளர்ந்தவன், எங்களுக்கு தெரியாத விஷயங்களை கூட அவர் ஆய்வு செய்து இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கும். அதனால இந்த 2 பேரோடையும் பணியாற்றுவதில் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராக நான் கருதுகிறேன். தேசிய நூலக வாரியத்தை பொறுத்த மட்டிலும் நான் கடந்த 8 ஆண்டுகளாக அங்க தமிழ் மொழி சேவைகள் பிரிவுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றேன். இந்த மாதிரியான ஏற்கனவே முதல்ல அருண் சொன்னாரு, அதாவது இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கணும் அப்படின்னு தேசிய நூலக வாரியத்திடம் சொன்ன போது எந்த கேள்வியும் கேட்காமல் மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார் இல்லையா. இதுக்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கு. இந்த கலைக்களஞ்சியமே வரலாறு சம்பந்தப்பட்டதுதான். இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இந்த ஆண்டு சிங்கப்பூர் இன்னைக்கு நம்ம இந்த பேட்டி எடுத்துக்கொண்டிருக்க இன்றைக்கு சிங்கப்பூர் அதனுடைய 60வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது கோலாகலமாக. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சிங்கப்பூர் அதன் 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடிய தருணத்தில் இதே திரு அருண் மகிழன் தலைமையில் இன்னொரு பெரிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதாவது சிங்கப்பூர் 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது அப்படின்றதுனால இந்த 50 ஆண்டு காலத்துல, கடந்த 50 ஆண்டு காலத்துல சிங்கப்பூர்ல பதிப்பிக்கப்பட்ட இலக்கியம், தமிழ் இலக்கியம், அவற்றை ஆவணப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய திட்டத்தை அவர் முன்மொழிந்து அந்த ஆண்டு அதை நிறைவேற்றினோம். கிட்டத்தட்ட ஒரு 350 சிங்கப்பூர் தமிழ் நூல்கள் அப்படியே டிஜிட்டைஸ் பண்ணி இப்ப தேசிய நூலக வாரியத்தோட இணைப்புல அது கிடைக்குது. இது 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்க செயல்படுத்திய திட்டம். அப்ப நான் தேசிய நூலகத்துல நான் இல்லை. ஆனா அந்த திட்டத்துக்கு வெளியில இருந்து என்னால ஓரளவு பங்களிப்பு செய்தேன். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு 3-4 ஆவணப்படுத்தும் திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் இந்த தமிழ் பண்பாட்டு மையத்தின் ஆதரவோடு. இவற்றையெல்லாம் கவனித்து எங்களுடைய நிர்வாகம் இவற்றையெல்லாம் அணுக்கமாக கவனித்து வந்திருக்கிறது. இவங்க கையில கொடுத்தா இவங்க ஏதாவது ஒரு முன்னெடுத்தா உருப்படியா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்க நிர்வாகத்துல இருந்ததால தான் இப்ப இந்த சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியம் அப்படின்ற ஒரு சிந்தனையை முன்வைத்த போது எந்த கேள்வியும் கேட்காமல் இதற்கு எதற்கு செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும், ரொம்ப செலவாகுமே, இல்ல மற்ற மொழிகள் அவங்க செய்யலையே, நீங்க ஏன் இது பண்றீங்க, அந்த மாதிரி 1008 கேள்விகள் அவர்களால் கேட்டிருக்க முடியும். ஒரு கேள்வி கூட கேட்காமல் தாராளமாக செய்யுங்கள் என்று எங்களுடைய நிர்வாகம் அந்த அனுமதியை கொடுத்தார்கள் 3 ஆண்டுகளுக்கு முன்னால். அதனால தான் எங்களால முழு மூச்சா இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்கும் திட்டத்துல எங்களால செயல்பட முடிந்தது. அந்த நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று திரு அருண்மகிழன் அவரோட அதாவது இந்த வாலண்டியர்ஸ், தொண்டூழியர்களை கொண்டு வரும் ஒரு அசாத்திய பின்னணியும் திறமையும் திரு அருணுக்கு இருக்கு. எங்கன்னா போய் பிடிப்பாருன்னு தெரியாது. ஆனா அதற்கு தேவையான அந்த சோல்ஜர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் எந்தெந்த இதுக்கு தேவையோ அவர்களை கூட்டிட்டு நிறுத்திடுவாரு. நான் பல காலமாக எடுக்கின்ற ஆள், பெகர் ஆஃப் டேலண்ட்ஸ். அதனால எங்கிட்ட இல்லாத திறமைகளை நான் எப்பவும் போய் யாசித்து வாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம் 50 ஆண்டுகளா எனக்கு இருக்கு. அதனாலதான் இது முடிந்தது. இன்னொன்று சொல்லிவிட வேண்டும்,
எங்கள் மேலே ஓரளவு சிவா மேலே எங்கள் அமைப்பு மேலே நம்பிக்கை இருந்தாலும் கடிவாளம் அழகிய பாண்டியன் கையில் தான் இருந்தது. ஏனென்றால் அந்த தேசிய நூலக வாரியத்தின் பேராளர் என்ற முறையில் அவருக்கு பெரும் பொறுப்பும் இருந்தது. அதே சமயத்தில் ஏதேனும் தவறாக போய்விட்டால் அவர் அதை நிறுத்துவதற்கக்கூடிய அதிகாரமும் அவரிடம் இருந்தது. அது ஒரு முக்கியமான காரணம் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சிவா எங்களுக்கு கிடைத்தது இது ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த தக்க நேரத்தில் அவருக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டு இந்த கலைக்களஞ்சியத்தில் அவரை ஈடுபடுத்த முடிந்ததனால்தான் நாங்கள் மூவரும் ஒரு மனதாக இது ஒரு ஆங்கிலத்தில் சொன்ன காம்ப்ளிமெண்ட்ரி, எனக்கு இல்லாத திறமைகள் அவருக்கு, அவருக்கு இல்லாத திறமைகள் பாண்டியனுக்கு, பாண்டியனுக்கு இல்லாத திறமை, இப்படி இருக்கிறதுனாலதான் இது ஒரு சரியான முறையில் செயல்படுத்த முடிந்தது. நான் இன்னொன்று இந்த நேரத்தில் சொல்றேன், ஏன்னா தமிழ் கூறும் நல்லுலகம் எல்லாத்துக்கும் இது பொருந்தும்னு நினைக்கிறேன். நம்ம சமூகத்துல நம்ம தலைமைத்துவத்தை பத்தி எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு தன்னிகரற்ற தலைவனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்னை பொறுத்த மட்டிலும் அதை முழுக்க நான் நிராகரிச்சுட்டு என்னை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் அமங் ஈக்குவல்ஸ் அப்படிதான் நான் பார்க்குறேன். இன்ஃபேக்ட் in some cases they are better than me. I go out of my way to get better people. இதை நான் ரொம்ப வலியுறுத்தி இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, பல்வேறு அமைப்புகள் இந்த நோக்கத்தில் செயல்படாமல் ஒரு தேக்கத்தில் இருக்கு. நம்ம கெட்டிக்காரர்களை பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த ரிஃப்ளெக்டட் க்ளோரி, அந்த ஒளிவட்டம் நம்ம என்னையும் இப்ப பல பேர் என்ன கெட்டிக்காரன் நினைக்கிறதுக்கு காரணம் சிவானந்தம், அழகிய பாண்டியன் போன்றவர்கள் என்னோடு இருப்பதால் தான். இதை நான் தமிழ் சமுதாயத்துக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அருமை. அந்த வகையிலே பாண்டியன் இப்படியான ஒரு செயற்பாடு காட்டப்பட்டிருக்கின்றது. அப்படியான ஒரு காட்டப்பட்ட செயற்பாட்டை உங்களுடைய நிர்வாகம் எப்படி பார்த்தது? அதனுடைய அறுவடை இது அதாவது முதல்ல இவ்வளவு பெரிய ஒரு கலைக்களஞ்சியத்தை தொகுக்க போறோம் அப்படின்றது நீங்க எப்படி செய்ய போறீங்க அதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கவே இல்லை. எங்க மேல நம்பிக்கை இருந்தது. ஆனா அவங்களுக்கு உள்ள ஒரு இது இருந்தது என்னன்னா, இதுதான் தேசிய நூலக வாரியத்தின் வரலாற்றுல ஒரு தொகுப்பை இரு மொழிகள்ல வெளியிடுறது. ஆங்கிலம், தமிழ் 2 மொழிகளிலும் இந்த கலைக்களஞ்சியம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லும் போதே அந்த டெக்னாலஜி சைட், எங்களோட தொழில்நுட்ப துறை சரி இதுக்கு நம்ம சில சிக்கல்கள் வரலாம், அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற முயற்சியில அவங்க இறங்கினாங்க. ஏன்னா இப்ப வெறுமனே ஆங்கிலம், வெறுமனே தமிழ் தொகுப்பு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது 2 மொழிகளும் இருக்கிறதுனால அந்த லிங்கிங், ஒரு கட்டுரையை இன்னொரு கட்டுரையோட லிங்க் பண்றது, இதுலெல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அவங்க ஆராய தொடங்கிட்டாங்க. இன்னொன்னு இப்ப லைப்ரரி, இது லைப்ரரியோட வெப்சைட்ல ஒரு தொகுப்பா ஒரு கலெக்ஷனா இருக்கிறதுனால இத தேடல் அறிவுபூர்வமா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு கேட்டலாகிங் செய்யணும். வர பதிவுகளை எல்லாம் பின்னால அதுக்கு ஒரு கேட்டலாகிங் டீம் அப்படி ஒரு குழு இருக்கிறாங்க. அவங்க நாங்க கொடுக்குற ஒரு பதிவை படிச்சுட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க, சரி இந்த பதிவு இந்த பிரிவுக்கு வரணும், இல்ல இந்த பதிவு 2 பிரிவுகளில் இடம்பெறலாம், இப்படின்ற மாதிரியான கேட்டலாகிங் இதெல்லாம் அவங்க முடிவு செஞ்சு அந்த பின்னணியில அந்த மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம், மெட்டா டேகிங், அந்த பதிவுகள் எல்லாம் அந்த மாதிரி டேக் பண்ணாதான் நம்ம ஒரு தேடல எனக்கு இந்த பிரிவுக்கு போனோன்னு இந்த பிரிவில் உள்ள கட்டுரையெல்லாம் எனக்கு கொடுன்னு சொல்லும் போது அந்த பின்னணியில அதெல்லாம் தொகுத்து வர்றதுக்கு இந்த கேட்டலாகிங் தான் அடிப்படை. அதுக்குன்னு ஒரு தனித்துறை இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ கேட்டலாகிங் ஆங்கிலத்தில் பண்ணிட்டா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஒரு ஆங்கில கீவேர்ட்ஸ் வச்சு செஞ்சிடலாம். இப்ப தமிழும் இணையறதுனால அந்த சர்ச் தமிழுக்கும் ஒர்க் பண்ணணும், ஆங்கிலத்துக்கும் ஒர்க் பண்ணணும். சில இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் முதல் முறையா தேசிய நூலக வாரியம் எதிர்கொண்டது. அதனால அந்த தகவல் தொழில்நுட்பத்துக்கான துறையில இருந்த சிலரும், இந்த கேட்டலாகிங் சைட்ல இருந்தவரும், அவர்களோட மிக முக்கியமான பணி என்னன்னா, இவங்க இந்த தமிழ் பண்பாட்டு மையம் உருவாக்கி கொடுக்கிற அந்த பதிவுகளை எப்படி அர்த்தமுள்ளதாக்குறது, அதற்கான பின்னணி, அந்த தொழில்நுட்ப பின்னணி எல்லாம் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு கொஞ்சம் மலைப்பா இருந்தது, இது என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு. ஆனா அது அவங்க இந்த ஓனர்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா, தி டுக் ஓனர்ஷிப்.
இது எப்படி எப்படி இதுக்கான தீர்வு காண்றது அப்படின்ற முறையில அவங்க உழைச்சு இதை இப்ப சாத்தியப்படுத்திருக்கிறாங்க. இந்த பங்களிப்பை தான் நான் வந்து தேசிய நூலக வாரியத்தோட மிகப்பெரிய பங்களிப்பா கருதுறேன். ஏன்னா இந்த இந்த பணியில ஈடுபட்டவர்கள்ல முக்கால்வாசி பேர் தமிழர் அல்லாதவர்கள், சீனர்களும் மலாய்க்காரர்களும். அவங்க தான் இதை செஞ்சிருக்காங்க. அந்த மொழி தெரியாட்டி கூட இந்த கேட்டலாகிங் அடிப்படைகள் ஒன்று அப்படின்றதுனால எங்களோட துணையோட அதை புரிஞ்சுக்கிட்டு இது தமிழ் தானே அப்படின்னு ஒதுக்கிறாம அதுக்கான அந்த எல்லா அதுக்கு தேவையான தொழில்நுட்ப இதெல்லாம் அவங்க செஞ்சு அதை இப்போ நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னொன்று இது முக்கியமாக சொல்லணும்னா, இது முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது 2 மொழிகளில் வந்தது, அதுவும் எங்களுக்கு ஒரு பெருமை. அப்புறம் இதிலே வந்து இன்னொரு புதுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் டிப் அப்படின்ற ஒரு வசதியை நாங்கள் சேர்த்துருக்குறோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தமிழ் பதிவில் வந்து சில சொற்கள், அந்த ஒரு சொற்கள் மேலே வந்து நீங்கள் மவுஸை நகர்த்தும் போது அந்த தமிழ் சொல்லுக்கான ஆங்கில விளக்கம் வந்து பக்கத்தில் ஒரு சின்ன விண்டோல வரும். இந்த வசதியை நாங்க வந்து இதுல ஏற்படுத்தி இருக்கோம். இது வரைக்கும் தேசிய நூலக வாரியத்தோட வேற எந்த தொகுப்புலையும் இந்த வசதி பயன்படுத்தப்பட்டது இல்லை. அந்த வகையில இது ஒரு முதல் இதை நாங்க வந்து கடந்த வாரம் இந்த கலைக்களஞ்சியத்தை வெளியிட்ட நிகழ்ச்சியில் இதை நாங்கள் செய்து காட்டிய போது பலரோட கண்கள் விரிந்து வாவ் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இது வந்து மாணவர்கள் பொதுவா இந்த தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளிலும் கற்கும் மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வசதியாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா இப்ப நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது அதிமெய்நிகர் அப்படின்ற ஒரு சொல்லு அங்க வந்தது. இப்ப ஊடகத்துல இருக்கிறவங்க அவங்களுக்குலாம் அதிமெய்நிகர்னா தெரிஞ்சிடும் என்னன்னு. ஆனா மாணவர்கள் யோசிக்கலாம், அது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு. ஸோ அதை மவுஸ் ஓவர் பண்ணும்போது ஆக்மெண்டட் ரியாலிட்டி அப்படின்னு அந்த வரும்போது இது ஒரு டிரான்ஸ்லேஷன் மாதிரியும் 2 மொழிகள்ல கொடுக்குற மாதிரியும் இருக்கும். அந்த வசதிகள்லாம் இதுல நாங்க சேர்த்திருக்கிறதுனால மாணவர்கள், சிங்கப்பூர்ல பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் இதை பரவலாக பயன்படுத்துவார்கள் அப்படின்னு நாங்க நம்புறோம். இதுதான் வந்து தேசிய நூலக வாரியத்தோட பங்கு. பிரபா, நிச்சயமா. அதாவது 2 பரிமாணத்திலே அது இந்த கலைக்களஞ்சியம் இப்படியான ஒரு மின் தளத்திலே வெளியிடும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று 2 பரிமாணத்தினுடைய செயற்பாடு என்பது அங்கே பரவலாக அமைந்திருக்கின்றது. எதிர்காலத்திலே வந்து நாங்கள் இன்னும் தொழில்நுட்பம் வளரும் பொழுது இதனுடைய பரிமாணத்தை இன்னும் ஒவ்வொரு இடத்துக்கும் கொண்டு போவதற்கு இது ஒரு அடிப்படையாக நீங்கள் விதைத்து விட்டீர்கள். எனவே இந்த அடிப்படையிலிருந்து பரிணமிக்கலாம் இல்லையா? அந்த பரிணாமம் என்று சொல்லும் பொழுது இன்னொன்னு ரொம்ப முக்கியமான விஷயம், நூல் வடிவத்துல நம்ம கூட போனா மேற்கோள் இணைப்பு தான் கொடுக்க முடியும். மின்தளமா இருக்கிறதுனால ஒரு இசை ஞானியை பற்றி பேசும்பொழுது அவருடைய இசையை அவர்கள் கேட்கலாம். ஒரு நடனமணியை பற்றி பேசும்பொழுது அவங்க நடனத்தை இந்த கலைக்களஞ்சியத்துல பார்க்கலாம். இந்த வசதி நூல் வடிவத்தில் ஒரு நாளும் முடியாது. அதனால இது பல டைமென்ஷன்ஸ் ஆங்கிலத்துல சொல்றோமே, அதனாலதான் நான் ஆரம்பத்திலிருந்தே இந்த மின்தளத்துல போட்டா நமக்கு ஏகப்பட்ட அனுகூலங்கள் இருக்கு. இதுவரைக்கும் நம்மால சாதிக்க முடியாத பல விஷயங்களை இதன் மூலம் சாதிக்கலாம் என்பதற்காகத்தான். அதற்கு தான் இந்த NLB போன்ற ஒரு அரசாங்க நிறுவனம் முன் வந்தது. எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இது வந்து கடவுள் அருள்ங்கிற அளவுக்கு சொல்லலாம். அவர்களுடைய உதவி இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு இதை செய்திருக்க முடியாது. உண்மையிலே அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதிபர் தர்மன் சண்முகரத்னம் அவர்களால் இது வெளியிடப்பட்டது. அந்த புகைப்படங்களையும் பார்த்திருந்தேன். அவருடைய கருத்துக்களிலே நீங்கள் இந்த இடத்திலே ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? நான் சுருக்கமாக சொல்கிறேன், பிறகு அருண் விளக்கமாக சொல்லலாம். இந்த முயற்சியை பற்றி அவர் கேள்விப்பட்ட பொழுது அவரை அணுகிய போது அவர் பயன்படுத்திய ஒரு சொல் மான்யூமெண்டல். இது வந்து ஒரு மான்யூமெண்டல் எஃபர்ட் அப்படின்னு அவர் சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு. அதே நேரத்துல அந்த மான்யூமெண்டல்னு அவர் சொன்னதோட மட்டும் நிற்காம அந்த லான்ச், அந்த வெளியீட்டு நிகழ்ச்சியில சுமார் 20-25 நிமிடங்களுக்கு அவர் உரையாற்றினார். பொதுவா அந்த அதிபர் உரையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிடங்கள் கூட பேசுவாங்க. 10 நிமிடங்கள் பேசும் அளவுக்கு தான் நாங்க குறிப்புகளையும் கொடுத்திருந்தோம். ஆனா அவற்றையும் மீறி அவருக்கு
கிட்டத்தட்ட ஒரு 20-25 நிமிடங்கள் பேசினார். இந்த கலைக்களஞ்சியத்தில் உள்ள பதிவுகளை படித்து அந்த தகவல்கள் அடிப்படையிலும் அவருடைய கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தன. அது எங்களுக்கு உண்மையிலே மலைப்பாக இருந்தது. எந்த அளவுக்கு இதை ஒரு முக்கியமான நிகழ்வாக அவர் கருதி இருந்தால் இவ்வளவு சிரத்தை எடுத்து 25 நிமிடங்கள் பேசியிருப்பார் என்று நினைக்கும் பொழுதே எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக பட்டது. அருண், நீங்க தொடர்ந்து சொல்லுங்க அருண், அவருடைய உரையை பற்றி. இந்த அதிபர் அமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே எங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் என்பதோடு இல்லை, கிட்டத்தட்ட அத்தனை சிங்கப்பூரர்களும் மதிக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களில் ஒருவர். அரசியல் மட்டுமில்லை, அவர் இருந்த அத்தனை துறைகளிலும். அவரிடம் நான் நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், நாம் எது சொன்னாலும் அது அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை திரும்ப ஒப்பிப்பது அவருடைய பழக்கமாக இருந்ததே இல்லை. அமைச்சர் காலத்திலிருந்தே அதை தாண்டி அவராகவே தேடி பல விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் அவர் மேடைக்கு வருகின்றார். இது அமைச்சர்களுக்கும் ஒரு பெரிய பாடம், என்னை போன்றவர்களுக்கும் அது ஒரு பெரிய பாடமாக இருந்தது. இன்னொன்றும் சொல்ல வேண்டும், இந்த கலைக்களஞ்சியத்தில் நாங்கள் இது அதாவது இது முதல் படி என்பதால், வளரும் கலை களஞ்சியம் என்பதால் முதல் தொடக்கத்தில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி எங்களிடம் பல்வேறு கருத்துக்கள் இருந்தன. ஏன்னால் இதில் அப்ஜெக்டிவ் சயின்டிஃபிக் சொல்யூஷன்ஸ்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். நாங்கள் 3 பேரும் பல முறை கலந்து பேசி இந்த ஒரு சில விஷயங்களையாவது முதல் இதுக்கு நாங்கள் கலைக்களஞ்சியம் 1.0, இப்போ அடுத்த ஆண்டு அதை 2.0ன்னு சொல்லலாம்னு இருக்கோம். இந்த 1.0ல கட்டாயமாக போட வேண்டியது எது என்று நாங்கள் யோசித்து சில தகவல்களை கொடுத்திருக்கின்றோம், சில பொருள்களை சேர்த்திருக்கின்றோம். ஆனால் மக்கள் அவரவர்கள் விருப்பப்படி அவரவர்கள் தேவைக்கேற்ப அதில் தேடிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு கிடைக்காத செய்திகள் இருந்தால் எங்களுடைய பெரிய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தவறுகளை சுட்டிக்காட்டலாம். அதற்கும் மேலாக இந்த கலைக்களஞ்சியத்தில் அவர்கள் என்ன சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை எங்களுக்கு தெரிவிக்கலாம். ஆகையினாலே தான் ஒவ்வொரு பதிவுக்கும் கீழே அந்த தொடர்புக்காக ஃபீட்பேக் ஆங்கிலத்தில் ஃபீட்பேக், ஒவ்வொரு பதிவுக்கும் கீழே அந்த இணைப்பு இருக்கிறது. அவர்கள் உடனடியாக போய் இதுல இன்னும் சேர்க்கலாம்னு சொல்லலாம், அல்லது இதே மாதிரி இன்னும் சில பொருட்களை பற்றி எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரலாம். இது மாதிரி ஒரு பெரிய வசதி இருக்கிறது இந்த மின்தளத்தால தான். இன்னொன்று, எங்களுடைய மனப்பாங்கம் அப்படி இருக்கிறது. நாங்கள் வைத்ததுதான் சட்டம், அப்படி இல்லை. இது மக்களை பற்றி எழுதப்பட்ட கலைக்களஞ்சியம் என்பதால் நீங்களே எங்களுக்கு சொல்லலாம், எங்களுக்கு நீங்கள் முன்னெடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதோட சிங்கப்பூர்கள் மட்டுமில்லை, பிரபா நீங்களே கூட சொல்லலாம், எங்களுக்கு சிங்கப்பூரில் இந்த செய்தி இருந்தால் இன்னும் சுவையாக இருந்திருக்கும், நாங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று யார் வேண்டுமானாலும் எங்களுக்கு அறிவுரை கூறலாம். கண்டிப்பாக. வாய்மொழி வரலாறுகள் என்று சொல்வார்கள், அதாவது வாழும் வரலாறுகளாக இருந்தவர்கள் பலரை நாங்கள் இழந்து விட்டோம். ஆனாலும் இந்த காலப்பகுதியிலே கிடைக்கின்ற வளங்கள் அல்லது எப்படியாவது ஒரு வளங்களை தேடி போய் திரட்ட வேண்டும் என்ற முனைப்பிலே நீங்கள் இப்படியான ஒரு செயற்பாட்டை செய்திருக்கிறீர்கள். ஆகவே காலம் கடந்து விடவில்லை, பொருத்தமான இடத்திலே நீங்கள் அந்த இடத்திலே திரட்டி இருக்கிறீர்கள். ஆனாலும் ஒரு பிரமிப்பை தந்த விடயம், அதாவது இப்படி நீங்கள் இந்த 3 ஆண்டு கால பணியிலே நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விடயம் என்று நினைக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் 3 பேருமே ஒவ்வொரு இடங்களிலே சந்தித்திருப்பீர்கள். எனவே உங்கள் 3வருடைய அனுபவங்களையும் கேட்க ஆசைப்படுகிறேன். அந்த வகையிலே சிவா, நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ இந்த கலைக்களஞ்சியத்தை உருவாக்க ஆரம்பித்த பிறகு நம் சமூகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரிந்தது. அதற்கு முக்கியமான காரணம், நாம் அறிமுகம் என்று ஆரம்பித்தாலும் அதை ஒரு முறைப்படி செய்ய வேண்டும் என்று நம்ம நினைச்சோம். எந்த அடிப்படை தகவல்கள் விடுபெற்றக்கூடாது. குறிப்பாக நம்ம இது வெறும் தகவல்களை
அடுக்கி கொண்டு போனால் அதை வாசிப்பதற்கு அவங்க எவ்வளவு தூரம் ஆர்வம் இருக்குங்கிறது தெரியாது. ஓரளவுக்கு நம்ம ஆர்வமும் ஊட்டணும். அந்த தகவல்கள் தான் என்றாலும் அதை ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில சொல்லணும். அதனாலவும் நாங்க அது சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கான்னு தேடி பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு நிறையவே கிடைச்சது, இன்னும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுல இப்போ உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா சில விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சிங்கப்பூரில் வெற்றிலை பாக்கு போடும் பழக்கம் ஒரு காலத்தில் ரொம்ப பரவலாக இருந்திருக்கிறது. அதை பற்றி நூலக வாரியத்தில் அவங்க ஏற்கனவே ஒரு ஆய்வு செய்திருந்தாங்க, ஆங்கிலத்துல வெளியிட்டிருந்தாங்க. அதை ஒட்டி அது நம் சமூகத்தின் அதிகம் பரவி இருந்த பழக்கம் என்பதால் அது நம்ம தமிழ்ல இருந்த தகவல்களையும் சேர்த்து அதை ஒரு சுருக்கமான பதிவாக எழுதி, ஆனால் சுவையான பதிவாக எழுதி அதை நம்ம வெளியிட்டோம். அதுபோல் நம்ம ஒரு சில சமூக அமைப்புகள் ரொம்ப தீவிரமாக சிந்தித்திருக்கார்கள். ஒரு 70 ஆண்டு 80 ஆண்டுக்கு முன்னாடியே இங்க ஏற்பட்ட அமைப்புகள். அப்பவே இன்னைக்கு நாம் பேசக்கூடிய இன்டர் கல்ச்சரலிசம், இப்ப திரு அருண் குறிப்பிட்ட சிங்கப்பூர் தமிழ் பண்பாட்டு மையம் தங்களுடைய சமூகத்தை பற்றி தாமே தெரிந்து கொள்ள வேண்டும், அதே சமயம் சமூகங்களுக்கு இடையில் பண்பாடுகளுக்கு இடையில் பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துடன் 6 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. இதே போல ஒரு எண்ணம் உள்ள ஒரு அமைப்பு 70 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்டதை நாங்கள் கண்டோம். தமிழ் உணர்த்தும் கழகம் அப்படின்னு அந்த அமைப்பு அப்ப வச்சிருக்காங்க பேர். அவங்க அது குறைந்த காலம் செயல்பட்டு இருந்தாலும் அந்த எண்ணம் நம்ம சமூகத்துல அப்ப தோன்றி இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு வியப்பாகவும் ஒரு பெருமையாகவும் இது போன்ற தகவல்களை பதிவு செஞ்சோம். பிறகு இப்போ சமகால சிங்கப்பூரில் பல்வேறு இடங்களில் பல்வேறு சிறு சிறு சிற்பங்கள் இருக்கின்றன. சிங்கப்பூர் ஆன்மா சிற்பம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் தமிழ் எழுத்துகளும் அந்த 4 மொழி, இங்க அதிகாரத்துவ மொழியாக இருக்கக்கூடிய 4 மொழி எழுத்துகளும் இருக்கும். அதுல தமிழ் எழுத்துகளும் இருக்கும். அதன் பின்புலத்தை பற்றி எழுதினோம். பால் வியாபாரி சிற்பம், இங்க சிங்கப்பூரில் பால் வியாபாரம் ஒரு காலத்தில் செழித்து நடந்து கொண்டிருந்த காலம், அதில் தமிழர்கள் பலர் ஈடுபட்டிருந்தனர். ஆக இந்த மாதிரி சிற்பங்களுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் என்ன தொடர்பு என்பதை அந்த கதைகளை தேடி எடுத்து அதை பதிவுகளாக உருவாக்கினோம். சிங்கப்பூர் அஞ்சல் தலைகளில் தமிழ் வெளியிட்டிருக்கிறார்கள். அது உதாரணமாக தீபாவளி போன்ற சொற்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதனுடைய வரலாறு என்னென்ன மாதிரியான தமிழ் அஞ்சல் தலைகள் சிங்கப்பூரில் வெளியிடப்பட்டுள்ளன இதுவரை என்பதை ஒரு பதிவாக உருவாக்கினோம். இப்படியாக ஒவ்வொரு அது வரலாறு தான், ஆனால் அதில் சுவையாகவும் இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா என்று இன்று இளையராக இருக்கக்கூடியவரும் ஒருவேளை பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கும் ஒரு ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையில் பல பதிவுகள் சேர்த்தோம். இதில் மகிழ்ச்சி எங்களுடையது. அந்த மகிழ்ச்சியை வாசிக்கிறவர்களும் பெறுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. அருண், நீங்கள் இந்த சிங்கப்பூர் கலை வளர்ச்சியினுடைய ஆரம்ப காலத்தினுடைய செயற்பாட்டாளராக இயங்கிய வகையிலே உங்களுடைய வரலாறு நீண்டது, 50 வருடங்களை கடந்தது. அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரமிப்பு எழுந்திருக்கலாம் இந்த திரட்டிய தகவல்களிலே. அப்படி உங்களுடைய அனுபவத்தில் ஏதாவது? சிவா சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த நாட்டில் ஒரு 50 ஆண்டுகளாக நான் பொதுவெளியில் இருந்ததால் ஓரளவு எனக்கு தெரியும். இருந்தாலும் நம்முடைய சமுதாயத்திலேயே தமிழ் பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு ஏழ்மையான ஒரு சூழல்ல எப்படி 50 பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பியிருக்காங்க. அது மறைந்து போயிட்டது என்பது உண்மைதான். ஆனா அன்றாட கூலி வாங்குகிறவர்கள் நாளைய சாப்பாடு இங்கிருந்து வருதுன்னு தெரியாதவர்கள் தம் பிள்ளைகளுக்காக பட்ட பாடு என்ன புல்லரிக்க வைத்தது. அதோட எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருந்தது. அந்த காலத்துல எந்த வசதியும் இல்லாத தமிழர்கள் இவ்வளவு பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு உலகத்திலேயே வெளிநாடுகள்ல எங்க நாட்டில் இருக்கிற வசதி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற வசதி வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. உங்க நாட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அரசாங்கம். அந்த அளவுக்கு எங்களுடைய சமுதாயத்திலையும் பொருள் வளம் இருக்கிறது, நிபுணர்கள் இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இந்த கேள்வி அடிக்கடி என் மனதில் எழுந்தது. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த உழைப்பும் அதான் அவர்கள் இந்த பள்ளிக்கூடங்கள் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள்னு ஒரு சின்ன வீடியோவே அதுல இருக்கு, நீங்க நேரம் இருந்தா பார்க்கலாம். அது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு மிக மிக எழுச்சி ஊட்டுகின்ற, இன்னொன்று எனக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு விஷயம் சொல்லலாம் அந்த பள்ளிக்கூட வரலாறு. அதே போன்று இன்னொன்று, இது ஏற்கனவே நான் இன்னொரு திட்டத்துல செய்திருந்த, சிங்கப்பூர்ல
சில நாடுகள்ல ஒரு கொள்கை அளவில் சொல்லிடுவாங்க, பிரகடனப்படுத்திடுவாங்க. ஆனா அது அன்றாட வாழ்க்கையில நிதர்சனமா இருக்கான்னு பார்த்தா இருக்காது. சிங்கப்பூரை பொறுத்த மட்டும் அரசமைப்பு சட்டத்திலேயே தமிழுக்கு இடம் இருக்கு. ஆனா அரசாங்கம் மிக வலிந்து தமிழை எந்தெந்த இடத்தில எல்லாம் பொது வழியில புகுத்தி இருக்காங்க என்பது சிங்கப்பூர் தமிழர்களுக்கே அதிகமா தெரியாது. அதற்காக ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி எங்கெங்கெல்லாம் தமிழ் இருக்கு என்று சேர்த்து அதை வகைப்படுத்தி இந்த பதிவுல ஒண்ணு இருக்கு, சிங்கப்பூரில் பொது வழியில் தமிழ் என்பது. இவை அனைத்தும் நமக்கு மேலாக பார்க்கும் பொழுது ஆமா ஒரு ரோட் சைன் பார்த்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஆனா இவ்வளவு இருக்கே என்று பார்க்கும் பொழுது நம்மை மிகவும் வியப்பில் ஆழ்த்துகின்ற ஒரு செய்தி என்று நான் சொல்வேன். அருமை. நிறைவாக பாண்டியன், அதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளையை காட்டி இந்த பிள்ளையை பாருங்கள் எவ்வளவு சிறப்பாக படிக்கிறார் என்பது போல சிங்கப்பூருடைய நடவடிக்கைகள் ஒவ்வொன்றையும் இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டி மகிழ்ந்து கொள்வோம். அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று என்னென்றால் தமிழ் மொழி வாசிப்பு மாதம் அல்லது இப்படியான அந்த செயற்பாடுகளின் வழியாக ஏதோ ஒரு வழியிலே பிள்ளைகளை வாசிக்க தூண்டுவது. அதே நேரத்தில் சிங்கப்பூருடைய தேசிய நூலக வாரியத்தினுடைய அந்த இணையதளத்திலே சில புத்தகங்களை பார்த்தால் அது இந்தியா இலங்கையில கூட இருக்கிறதா என்ற ஒரு ஐதீகம், ஒரு ஐயம் கூட எழும். அவ்வளவுக்கு தேடி தேடி திரட்டி பாதுகாத்து மற்றவர்களுக்கும் கொடுக்கின்றீர்கள். இப்படியான சிந்தனை வரலாம், ஆனால் ஒரு அமைப்பு ரீதியாக அதை முன்னெடுத்து அதை கொண்டு வருவது என்பது ஒரு பெரிய ஒரு பணி. இன்னொரு மிக சிறப்பான ஒரு விடயம், இன்று நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போன்று தேசிய தினத்திலே எங்களுடைய பேட்டி கனிந்திருக்கின்றது. இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விடயம் சிங்கப்பூரிலே இருக்கின்ற இன்னும் ஒரு தனித்துவம் என்னவென்றால், தமிழை எந்த துறையில இருப்பவரும் ஏதோ ஒரு வழியில அவர் அதை கையாளலாம் என்ற ஒரு வசதியை அந்த நாடு கொடுத்திருக்கின்றது. இங்க இருக்கின்ற இப்ப உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியாவிலே பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு படிக்க போனாலும் அதற்கு பிறகு அந்த தமிழை வைத்து என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி வரும். ஆனால் சிங்கப்பூருக்கு அந்த ஆயுட்காலம் முழுக்கவே தமிழ் என்ன செய்ய போகிறது என்பதற்கான ஒரு பலத்தை, அடித்தளத்தை அரசாங்கமும் நிர்வாக ரீதியாகவும் நீங்கள் அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள், சிங்கப்பூர் தமிழர்களும் அரசாங்கமும். அந்த வகையிலே மீண்டும் மீண்டும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்ல வேண்டும். பாண்டியன், நிறைவாக நீங்கள் ஏதாவது விடுபட்ட கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்களேன். 2 கருத்துக்கள் சொல்கிறேன் பிரபா. ஒன்று, இந்த கலைக்கலைஞ உருவாக்கத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வு உங்களுடைய மனதை தொட்டு இருக்கிறதா அப்படின்னு கேட்டீங்க. அருண்மகிழனும் சிவாவும் சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே ஒரு வியப்பளித்த ஒரு விஷயம் என்னவென்றால், தமிழ்ல இந்த எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு ஒண்ணு வந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். நான் தான் ஆரம்ப காலத்துல படிக்கும்போது அந்த பழைய எழுத்துக்கள், இந்த மூணு சொல்லி இதெல்லாம் பழைய இதுல தான் எழுதிக்கிட்டு இருந்தோம். பிறகு 1980களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசாலே அந்த தமிழ் எழுத்து சீர்திருத்தம் ஒரு 13 சொற்கள் எழுத்துக்கள் சீர்திருத்தம் செஞ்சு அதை தமிழ் கூறும் நல்லுலகம் ஏற்றுக்கொண்டது, சிங்கப்பூர் உட்பட. இதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் ஒரு சிங்கப்பூரர். அவர் பெயர் ஏசி சுப்பையா என்ற ஒரு தகவல் எனக்கு இதற்கு முன்னால் தெரியவே தெரியாது. இந்த ஆய்வின் மூலமாக இதை செய்யும் பொழுது சிவா இதற்கு பெரிய அவர் அடிப்படையில இதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இருந்திருக்குன்னு அவர் கண்டுபிடிச்சு அவர் எழுதுறாரு. அதை படிக்கும்போது எனக்கு ரொம்ப மலைப்பா இருந்தது. ஏன்னா அந்த மாற்றம் அது உருவான போது நான் நினைச்சேன், இது நல்ல மாற்றமா இருக்கு. ஏன்னா அந்த மூணு சொல்லி அப்படி சுழிச்சு எழுதும் போது அது என்னமோ தனித்து நிற்கும். ஆனா அதுக்கு பக்கத்துல ஒரு கால் போட்டா சரி, இது இந்த 2 சொல்லி நாக்கும் கால் போடுற மாதிரி இதுக்கும் இருக்கு அப்படின்னு அதுல ஏதோ ஒரு ஒழுங்குமுறை இருந்த மாதிரி நான் பள்ளியில படிக்கும் போது நினைச்சிருந்தேன். அது நல்ல விஷயம் நினைச்சிருந்தேன். ஆனா அதற்கு அது வித்திட்டவர் ஒரு சிங்கப்பூரர் அப்படின்றது தகவல் இதன் மூலமா எனக்கு தெரிய வந்தது. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய நிறைவா இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. கடைசியாக சொல்லணும்னா, நான் இந்த நிகழ்ச்சி, அதாவது இந்த சிங்கப்பூர் தமிழர் கலைக்களஞ்சியத்தை வெளியிட்ட நிகழ்ச்சியில் நான் சொல்லிய ஒரு கருத்து தான், அதாவது சிங்கப்பூர் தேசிய நூலக வாரியம் வாழும் வரை சிங்கப்பூர் தமிழ் கலைக்களஞ்சியமும் வாழ்ந்து கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் நாங்க இந்த நாட்டிற்கும் தமிழுக்கும் விட்டு செல்லக்கூடிய ஒரு சொத்து, மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நினைக்கிறேன் பிரபா. அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவு இந்த திட்டத்தை செயல்படுத்தியதுல. அருமை.
மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வரலாற்றை பற்றி பேசியிருந்தீர்கள். இந்த பேட்டியின் வழியாக இன்னொரு வரலாற்றையும் பதிந்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே உங்கள் மூவருக்கும் நாம் மீண்டும் மீண்டும் எமது ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் சார்பிலும் ஆஸ்திரேலிய தமிழர்கள் சார்பிலும் எமது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கும் எங்கள் அனைவரின் நன்றி. வணக்கம். பிரபா, நான் நன்றி சொல்வதற்கு முன்னால் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இது நாங்கள் வெளியிட்ட பிறகு நாங்கள் உங்களை தேடி வரவில்லை, நீங்கள் எங்களை தேடி வந்தீர்கள். இந்த அளவுக்கு செய்தி பரவி இருக்கிறது என்பதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது தமிழர்கள் வாழும் தேசமெங்கும் இது பரவ வேண்டும். இதே மாதிரியான முயற்சிகள் மற்ற பல நாடுகளிலும் தமிழர்கள் அதிகமாக வாழும் நாடுகளிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய விருப்பம். கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.